ஹாய் கைஸ், வெல்கம் டு கேனா ஃபினான்ஷியல்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 12th டிசம்பர். ஸோ இன்னைக்கு பேங்க் நிஃப்டியில் நம்ம எப்படி என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பிளான் பண்ண போகிறோம், எப்படி எடுத்திருப்போம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நேற்று அனாலிசிஸ் படி பார்த்தீங்கன்னா 43,400 அண்ட் 43,350 வந்து நமக்கு நல்ல சப்போர்ட். அதுக்கப்புறம் மேலே இருக்கிற இன்டர்மீடியட் லெவல் அப்படின்னு நமக்கு பார்த்தீங்கன்னா 43,700 தான் நமக்கு வந்து இன்டர்மீடியட் லெவல். சரிங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசியிருந்தோம். ஸோ 43,400 கீழே செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி, 43,700 மேலே நம்ம வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. சரிங்களா? இப்போ மார்க்கெட் சப்போஸ் இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆயிடுச்சுன்ற பட்சத்தில் நம்ம வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். ஸோ அது பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம வந்து ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் போவோம். ஸோ 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதோ ஒரு ஏரியாவுக்கு வரணும், என்ன டைப் ஆஃப் ரியாக்ஷன் இங்கே நடக்குது அதுதான் நம்ம வந்து மெயின் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். எந்தெந்த ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43,700 அண்ட் 43,400. சரிங்களா? ஸோ நான் வந்து என்ன ஆயிருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ மார்னிங் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா 43,400 வந்து டச் பண்ணிட்டு ஒரு பியரிஷாக இருந்துருச்சு. ஸோ இந்த கேஸில் நம்மளால் பையோ செல் பண்ண முடியாது. எப்போ செல் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி 43,350 வந்து பிரேக் பண்ணுற பட்சத்தில் நம்ம வந்து செல் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ வெயிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு நல்ல என்ட்ரி இங்கே கிடச்சிருக்கு. இதை வந்து நம்ம என்ன கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு டெம்பரரி டபுள் பாட்டம்னு சொல்லி கன்சிடர் பண்ணிவிட்டு, இந்த ஃபர்ஸ்ட் 3 கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது 9:20 9:30 கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 3 5 நிமிஷம் கேண்டில் ஒரு 50 மினிட்ஸ் கேண்டில்னு கன்சிடர் பண்ணலாம். சரிங்களா? இந்த 3 5 நிமிஷம் கேண்டில் என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு மார்னிங் ஸ்டார் பேட்டர்னாக கன்சிடர் பண்ணலாம். சரிங்களா? மார்னிங் ஸ்டாரை கன்சிடர் பண்ணிவிட்டு அடிஷனல் கன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பாட்டம். சரிங்களா? ஸோ இந்த கேஸில் நம்ம வந்து இந்த க்ரீன் கேண்டில் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து என்ட்ரி எடுக்கணும். ஸோ நம்மளோட ஐடியல் என்ட்ரி எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லெட்ஸ் சே வந்து நம்ம வந்து இந்த செகண்ட் க்ரீன் கேண்டில் 50% எடுக்கிறோம் அப்படின்னா, நம்மளோட ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43,350 கீழே இருக்கணும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பையிங் ஏரியா. இந்த பையிங் ஏரியாவில் ப்ரைஸ் மறுபடியும் வரலாம், வந்துட்டு மறுபடியும் பவுன்ஸ் ஆகி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இப்போ இந்த பையிங் ஏரியா வந்து ஹோல்ட் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் நமக்கு செல் ஸ்ட்ரக்சராக மாறிடும். ஸோ அதனால் நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து கரெக்டாக எங்கே வச்சுருப்போம் அப்படின்னா, மார்க்கெட் இது கீழே வந்தால் செல் ஆகிடும்ன்ற இடத்துல நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுருப்போம். சரிங்களா? ஸோ அப்படி கன்சிடர் பண்ணும்போது நம்மளோட ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43,350 கீழே. நம்மளோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப ரிஸ்க் பண்ணக்கூடாது. ஸோ நம்மளோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43,700 தான் நம்மளோட டார்கெட். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நேற்று என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு 2 ஸ்விங் கிடைக்கு. சரிங்களா? இப்படி ஒரு ஸ்விங் மார்க்கெட் இதோட நமக்கு முடிஞ்சிருச்சு. சரிங்களா? இப்போ ஐடியலாக நமக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து இதுவும் ஒரு ரேஞ்ச் அப்பர் பவுண்டை கன்சிடர் பண்ணலாம். அதே சமயம் வந்து மறுபடியும் இங்கேயும் நமக்கு கன்சிடர் பண்ணலாம். இப்போ இன்றைக்கி மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, ஓப்பன் ஆகிட்டு கீழே டச் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து மேலே போகிறதுக்கு தான் சான்ஸ் இருக்குது. அதாவது இந்த ஸ்விங் ஹையை தொடர்றதுக்கு தான் சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி நம்ம என்ன ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43,700 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஏரியாவில் வந்து ஒரு ஆப்ஷன் பையிங்கோ இல்லை ஃபியூச்சர் பையிங்கோ நம்ம பண்ணுறோம். சரிங்களா? ஸோ நம்மளோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1:1.12. நம்மளோட ஸ்டாப் லாஸ் 174 பாயிண்ட்ஸ். நம்மளோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 195 பாயிண்ட்ஸ். சரிங்களா? ஸோ அப்படி கன்சிடர் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த ட்ரேட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருது. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட் வந்து 43,700 வந்து பிரேக் பண்ணி நல்லா மேலே போகணும். ஸோ இது வந்து ஒரு கன்சால்டேஷன் ஏரியா. ஸோ இந்த ஏரியாவில் வந்து நம்மளால் இமீடியட் பையிங் பண்ண முடியாது, இமீடியட் செல்லிங் பண்ண முடியாது. ஸோ அதாவது இந்த ரேஞ்சுக்குள்ளே நமக்கு பிரேக் கொடுத்தா நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். டவுன் சைட் ட்ரேட் பண்ண முடியாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இது வந்து ஸ்டில் வந்து நமக்கு அப் சைடில் இருக்குது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ட்ரெண்ட் லைன் போட்டு கன்சிடர் பண்ணுறீங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து இது வந்து அப் சைட் பிரேக் அவுட்டாக தான் இருக்குது. ஸோ டவுன் சைட் நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ இந்த கேஸில் டவுன் சைடு எதுவும் வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து டபுள் கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு தான் நம்மளால் ட்ரேட் எடுக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணணும். சரிங்களா? ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளேயே கன்சால்டேட் ஆகிருக்கு. நமக்கு பிரேக் அவுட் கொடுக்கல. சப்போஸ் பிரேக் அவுட் கொடுத்தா நம்ம எப்படி என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு ஒரு நல்ல பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. சரிங்களா? ஸோ இந்த கேஸில் நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க, ஷார்ட் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஐடியில் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். அண்ட் நம்மளோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 43,400. கன்சிடரிங் திஸ் அஸ் அ ரேஞ்ச் மார்க்கெட் அப்படின்னு கன்சிடர் பண்ணால் நமக்கு மறுபடியும் 43,400 வரதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி நினைக்கிறவங்க வந்து நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி ஆகிருப்பீங்க. பட் என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மறுபடியும் உங்களுக்கு ஸ்டாப் ஹிட் ஆகிருக்கும். பட் இமீடியட்டாக ஹிட் ஆகிருக்காது. பட் அதுவும் உங்களுக்கு எக்ஸிட் பண்ணுறதுக்கு பிளான் கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு என்ன புரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் ரீடெஸ்ட் பண்ணிருச்சு. ரீடெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே விழுகணும். சரிங்களா? கீழே விழுகணும் இந்த சென்ஸ் இந்த லோயர் லோ வந்து இன்வேலிட் ஆகணும். இன்வேலிட் அப்படின்னா நமக்கு பிரேக் அவுட் கொடுக்கணும். பிரேக் அவுட் கொடுத்தா இந்த லோயர் லோ வந்து நமக்கு வந்து ட்ரெண்ட் கண்டினியூ டவுன் ட்ரெண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி கன்ஃபார்ம் கொடுக்கும். சரிங்களா? அப்படி பிரேக் அவுட் கொடுக்காம என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இந்த இடத்துல வந்து ஒரு ஹால்ட் அடிச்சிருச்சு. கரெக்டுங்களா? ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் க்ளூ இந்த பொசிஷனை வந்து எக்ஸிட் பண்ணுறதுக்கு. சரிங்களா? அப்படி கன்சிடர் பண்ணும்போது இந்த பொசிஷன் நீங்கள் எக்ஸிட் பண்ணியிருந்தீங்க, காஸ்ட் டு காஸ்ட்டில் எக்ஸிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா
நம்ம இந்த ட்ரேட் அட்டம் பண்ணவே தேவையில்லை. ஸோ இதுதான் வந்து நம்ம என்ன பண்ணியிருந்தோம் முதவே நான் சொல்லியிருப்பேன் என்னென்னா, ஒரு அப் ட்ரெண்டில் இருக்கிற மார்க்கெட்டில் நம்ம வந்து ஷார்ட் பண்ண முடியாது, டபுள் கன்ஃபர்மேஷன் வேணும், ஸ்டாப் லாஸும் வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டாக மெயின்டைன் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அப்படி கன்சிடர் பண்ணும்போது இந்த ஸ்டாப் நமக்கு வந்து ஹிட் ஆகிருக்கும். ஸோ ப்ராபப்ளி மார்க்கெட் வந்து மேலே அப்பர் ரீஜனில் எண்ட் ஆகிடுச்சு. ஸோ இதான் வந்து இன்றைக்கி நடந்தது. இப்போ நாளைக்கு என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் போவோம். 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம லெவல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்படி பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 43,716 ஒரு லெவல் இருக்குது. அதுக்கப்புறம் செகண்ட் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43,600. சரிங்களா? ஸோ இப்போ மார்க்கெட் வந்து 15 மினிட்ஸில் இதுக்குள்ளேயே வந்து நமக்கு வந்து எண்ட் ஆகிடுச்சு. இப்போ நாளைக்கு என்ன ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஸ்டில் நம்ம வந்து அப் சைடில் தான் இருக்கும். சரிங்களா? நம்மளோட ட்ரெண்ட் மேஜராக எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப் சைடு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறேன்னு வைங்களேன். ஸோ நான் ஸ்டில் வந்து அப் சைடில் இருக்கேன். இப்போ நாளைக்கு மறுபடியும் மார்க்கெட் வந்து 43,760 பிரேக் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுச்சுன்ற பட்சத்தில் நான் வந்து ஃபுல் அப் சைடு என்னோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக 44,200 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதுவே வந்து எனக்கு வந்து 43,600 கீழே பிரேக் ஆயிடுச்சுன்ற பட்சத்தில் என்னோட ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43,400 அண்ட் செகண்ட் லெவல் ஆஃப் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43,000. ஸோ இப்போ வந்து இது இந்த இடத்துல கன்சாலிடேட் ஆகிட்டு இந்த லெவலில் ஹோல்ட் ஆகிடுச்சுன்ற பட்சத்தில் நமக்கு வந்து பிரேக் அவுட் மேலே கொடுக்கும். அப்படி இந்த லெவலில் ஹோல்ட் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் நமக்கு வந்து டேரெக்டாக 43,400 வந்துடும். ஸோ இதான் வந்து நாளைக்கு பிளான் ஆஃப் ஆக்ஷன் கைஸ். ஸோ இப்படி தான் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த 43,600 அண்ட் 43,760 லெவல்ஸை பிரேக் பண்ணிட்டோம். பிரேக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் ஆக்ஷன் வழியாக பை சைடோ இல்லை செல் சைடோ என்ட்ரு ஆகிக்கோங்க. அதுக்கு நடுவில் என்ட்ரு ஆகாதீங்க. ப்ராபப்ளி மறுபடியும் நாளைக்கு 1 மணி வரைக்கும் கன்சாலிடேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1 மணிக்கு மேலே மறுபடியும் நமக்கு ஈஸியாக பிரேக் அவுட் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதான் கைஸ் நாளைக்கு பேங்க் நிஃப்டிக்கான அனாலிசிஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கேனா ஃபினான்ஷியல்ஸ். டேக் கேர். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.